கர்த்தர் உங்களை பிரமிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தருவாராக. பேதுருவும் பேதுருவுடைய சகோதரன் அந்திரேயாவும் அவனுடைய நண்பர்கள் யோவான், யாக்கோபு இவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு பிரமிப்பை கட்டளையிடுறாரு. என்ன? திரளான மீன்கள், அதாவது காலியான அவர்களுடைய படகை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மீன்களால் நிரம்பும்படியான ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. எத்தனையோ நாள் அவங்க கடலுக்கு போய் மீன் இல்லாமல் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பா போதகம் செய்யும்படி அவங்க தன்னுடைய படகை கொடுத்தாங்க. அவங்களுடைய இருதயத்தில் இருந்த சோகத்தை அவர் பார்த்து பேதுருக்கிட்ட அந்திரியா கிட்ட கேட்குறாரு, என்ன ராத்திரி முழுசும் வலை போட்டு ஒரு மீன் கிடைக்கலையேன்னு சோகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, கடலின் ஆழத்தில் போய் வலையை போடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஏசப்பாவும் கூடவே அந்த படகுல வராரு. இதுதான் இதில் முக்கியமான விஷயமே. என்னென்னா அவங்க ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்கள தனியாக விட்டுறல, நீங்கள் போங்க, நீங்கள் போய் கடலின் ஆழத்தில் போய் வலையை போடுங்கன்னு சொல்லலை. ஏசப்பாவும் கூடவே என்ன பண்ணுறாரு? அந்த படகுல வராரு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நிறைய போர்ஷன் கொடுத்து படிங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது தெரியலையே, இந்த சப்ஜெக்டில் எப்படி நம்ம இவ்வளோ மார்க் எடுக்க போகிறோம், இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் எப்படி முடிக்க போகிறோம், சில காரியங்கள் இதை எப்படி பண்ண போகிறோன்னு உங்களுக்கு இருக்கலாம். ஏசப்பா அந்த காரியத்தில் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. நிச்சயமாக நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தை உங்கள் கண்கள் காண செய்வார். ஓகேவா சில்ட்ரன்?